இந்த உலகம் அமைதியாக இருக்கிறது. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் வானம் திறக்கும், கர்த்தர் தாமே மகிமையோடு திரும்பி வருவார். அது சாதாரண வருகை அல்ல, அது 3 சத்தங்களோடு வரும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். முதலாவது சத்தம் கர்த்தரின் ஆரவாரம். அது அதிகாரத்தின் சத்தம், உயிர் கொடுக்கும் சத்தம். ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்ட போது மரித்தவன் உயிரோடு எழுந்தான். அதே போல் வருகையின் நாளில் கர்த்தரின் சத்தம் ஒலிக்கும் போது அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இரண்டாவது சத்தம் பிரதான தூதனுடைய சத்தம். இது பரலோகத்தின் அதிகார அறிவிப்பு. இது ஒரு போரின் வெற்றி அறிவிப்பு போல பரலோகத்தில் உள்ள தூதர்கள் நேரம் வந்துவிட்டது என்று அறிவிப்பார்கள். இது தேவனுடைய திட்டம் நிறைவேறும் தருணம். மூன்றாவது மற்றும் கடைசி சத்தம் தேவ எக்காலம். இது ஒரு கூட்டு அழைப்பு. ஒரு அரசன் வரும்போது ஊதப்படும் எக்காலம் போல இந்த சத்தம் ஒலிக்கும் போது தேவனுடைய மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள். மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருப்பவர்கள் மாற்றப்படுவார்கள். இந்த நிமிஷத்தில் கல்லறைகள் திறக்கும், கிறிஸ்துவுக்குள் உறங்கியவர்கள் மகிமையோடு எழுந்திருப்பார்கள். இது ஒரு பயங்கரமான நாள் அல்ல, இது விசுவாசிகளுக்கான மகிழ்ச்சியின் நாள். இந்த உண்மை அறிந்த நாம் எப்படி வாழ வேண்டும்? எப்போதும் தயாராக இருங்கள், பரிசுத்தமாக வாழுங்கள், ஒருவருக்கு ஆறுதல் கூறுங்கள். ஏனென்றால் கர்த்தரின் வருகை நெருக்கமாக இருக்கிறது.